பல வருடம் கோரிக்கை நிறைவேறியதால் வெயில் மழைக்கு குட் பை சொன்ன பொதுமக்கள். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட செம்மஞ்சேரி 200வது வார்டில் 6000 வீடுகள் கொண்ட சுனாமி குடியிருப்பு கடந்த 2006ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. அதன் பின்பு 2011ஆம் ஆண்டு பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் திறக்கப்பட்டது. செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பில் 6000 வீடுகளும், பெரும்பாக்கத்தில் 25,000 வீடுகளும், இதன் அருகில் உள்ள பகுதியில் சுமார் 2 லட்சம் வீடுகள் உள்ளன. OMR சாலையில் நாவலூர், தாழம்பூர், சிறுசேரி, படூர், கேளம்பாக்கம் போன்ற பகுதியில் பணி செய்பவர்கள் பணியை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்வதற்கு OMR சாலை, குமரன் நகர் சிக்னலில் பேருந்துக்காக காத்திருப்பார்கள். அங்கு பேருந்து நிழல்கடை இல்லாமல் வெயில் மழையில் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். இதனால் அங்கு நிழல்படை இல்லை என்பதால் பெண்கள் இலவச பேருந்துக்காக கூட காத்திருக்காமல் ஆட்டோவில் செல்வார்கள். பின்பு அந்த இடத்தில் பேருந்து நிழல்கொடை வேண்டுமென பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை எழும்பியது. பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை எழும்பியதால் இன்று சென்னை 200வது மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 16.5 லட்சம் செலவில் அங்கு நிழல்குடை கட்டுமான பணி முடிந்து சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் 200வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். பல வருடம் கோரிக்கை நிறைவேறி பேருந்து நிழல் கொடை மக்கள் பயன்பாட்டிற்கு வந்ததால் வெயில் மழைக்கு குட் பை சொன்னனர் மக்கள்.